இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டக்களப்பு மண்ணின் சிறப்பு. இலங்கையின் கிழக்கு கரையில நீலவாவிக்கும் வங்கக்கடலுக்கும் நடுவே அமைஞ்சிருக்கிற அழகு பூமி தான் மட்டக்களப்பு. மட்டுன்னா தேன், கலப்புன்னா வாவி. தேன் போன்ற இனிமையான வாவியை கொண்ட ஊர் தான் மட்டக்களப்பு. டச்சுக்காரர்கள் பெட்டிகுலோ என்று அழைத்த இந்த மண் தமிழர்களின் பண்பாட்டு தொட்டில். இந்த மண்ணுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கு. வாவி நீரின் மனம், தென்னை மரத்தின் மனம், புது நெல்லின் மனம், கடல் மீனின் மனம். இது மட்டக்களப்பு மண்ணின் மனம். மட்டக்களப்பு மண்ணின் வரலாறு கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்குது. சோழர்கள், பாண்டியர்கள் ஆண்ட மண் இது. 1628 போர்த்துகேயர் கட்டின கோட்டை இன்னு வரைக்கும் வாவிக்கரையில கம்பீரமா நிக்குது. பிறகு வந்த டச்சுக்காரர் ஆங்கிலேயர் கைக்கு அது மாறினாலும் கூட இந்த மண்ணோட ஆன்மா மாறல. மாமாங்கேஸ்வரர் கோயில், அமிர்தகளி மாதா கோயில்னு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா இந்த மண் விளங்குது. பண்டைய கால வணிகத்துல முக்கிய துறைமுகமா இருந்த பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு. மட்டக்களப்புன்னதுமே உடனே நினைவுக்கு வருது பாடும் மீன். வாவி பாலத்துக்கு கீழே குறிப்பா பௌர்ணமி நாட்கள்ல தண்ணிக்குள்ள இருந்த ஒரு அழகான ஓசை கேட்கும். விஞ்ஞானிகள் இது ஒரு வகையான மீனின் ஓசை என்றாங்க. ஆனா மட்டக்களப்பு மக்களை பொறுத்தவரையில அது வாவி எண்ணெய் பாடுற தாலாட்டு. 54 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வாவி ஊரையே 3 தீவா பிரிக்குது. இந்த வாவி தான் மட்டக்களப்பின் உயிர். இறால், நண்டு, பால் மீன் என கடல் உணவுக்கு பேர் போன மண். வயலும் வாவியும் கலந்த ஊர். தென்னை, நெல், மீன்பிடிதான் இந்த மண்ணோட பிரதான தொழில். கல்விக்கும் கலைக்கும் பேர் போன மண். ஈழத்து சங்கீத மரபு, நாட்டார் பாடல், கூத்து என கலாச்சாரம் செழிச்ச மண். 30 வருட போரில் அதிகம் பாதிக்கப்பட்டாலும் கூட இன்று மீண்டும் எழுந்து நிற்கிறது மட்டக்களப்பு. விருந்தோம்பலுக்கு பேர் போன மக்கள் வீட்டுக்கு வந்தா வாவி இறால் பிரட்டல் இல்லாம அனுப்ப மாட்டாங்க. இயற்கை அழகும் மனித நேயமும் சேர்ந்த மண் இது. கிழக்கின் வாசல், பாடும் மீனின் பூமி எங்கள் மட்டக்களப்பு மண். இந்த மண்ணின் மனம் நேசிக்கிற எல்லார் நெஞ்சிலும் என்றும் நிலைத்து நிற்கும். அடுத்து எந்த மண்ணின் சிறப்பை பத்தி பேசலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நுஹா இம்ரான்.